தூள அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறதே பல பேருக்கு தமிழிலே தெரிவதில்லை. தூள அருந்ததி நியாயம் என்றால் என்னவென்றால், இந்த கல்யாணம் முடித்த உடனே மாப்பிள்ளை பொம்பளையை கூட்டிக்கிட்டு ஐயர் என்ன செய்வார், இப்படி காட்டுவார், அருந்ததி என்ன அருந்ததி பாருங்கள் என்பார். மாப்பிள்ளை பொம்பளையும் சந்தோஷமாக போய் பார்ப்பார்கள். இப்போ மண்டபத்துக்குள்ளேயே காட்டுகிறார்கள் ஐயர்மார், அது வேற விஷயம். அருந்ததி பார் சும்மா இப்படி காட்டுறது, அது ஒரு உபச்சாரத்துக்காக காட்டுவது. பழைய காலத்திலே வெளியிலே கூட்டின்னு போய் ராத்திரி நேரத்திலே அருந்ததியை காட்டுவார்கள். அந்தணர்களுக்கு அந்த காலத்திலே அருந்ததியை தெரிந்திருந்தது. அவர் யாரை காட்டுவார் என்றால், மாப்பிள்ளை பொம்பளைக்கு தெரியாது. எங்கே அருந்ததி என்று காட்டினா அவர் சொல்வார், 7 நட்சத்திரங்கள் பக்கம் பக்கமாக இருக்கிறது தெரிகிறதா என்று கேட்பார். பார்த்தால் இந்த அடுத்தடுத்து இருக்கிற 7 நட்சத்திரங்கள் தெரியும். தெரிந்தவுடனே இந்த மாப்பிள்ளையும் பொம்பளையும் சொல்வார்கள், தெரியுது சாமி என்பார்கள். அப்போ இவர்கள் என்ன நினைச்சு கொண்டு சொல்ற, அந்த 7 தான் அருந்ததி நட்சத்திரம் என்று தான் தெரியுது என்று சொல்வார்கள். இது தெரியுது என்று சொன்னோடனே அந்தனர் சொல்வார், அது அருந்ததி இல்லை, இந்த 7வது நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே சின்னனா ஒரு புள்ளியா ஒரு நட்சத்திரம் இருக்கிறதே பார்த்தீர்களா என்பார். அதுக்கு பிறகு பார்த்தா அது தெரியும். முதல் பார்த்துருந்தா தெரியாது. இப்போ இந்த 7க்கு கிட்ட வந்துட்டோம், அதுக்கு பக்கத்தில் பார்த்தா அந்த சின்ன புள்ளி தெரியுமா என்றால் தெரியும். இப்போ தெரிகிறதா என்று கேட்பார். அப்போ தெரியுது என்று சொல்வார்கள். அப்போ என்ன என்றால், ஒரு பிழையை காட்டி சரியை உணர்த்துவது, இதுக்கு தான் தூள அருந்ததி நியாயம் என்று பெயர்.